தென்கொரியாவை தலைமையிடமா கொண்டு இயங்கி வர ஒரு நிறுவனம் தான் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ். இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியால 2 இடத்துல இருக்கு. ஒண்ணு நோய்டால இருக்கு. இன்னொன்னு நம்ம சென்னை சுங்குவார் சத்திரத்துல இருக்கு. நம்ம சென்னை சுங்குவார் சத்திரத்துல இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இவங்க மெயினா ஹோம் அப்ளையன்சஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இல்லன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஆகட்டும். இந்த மாதிரியான அப்ளையன்சஸ நம்ம சென்னை யூனிட்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணி வர்றாங்க. இந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வேலை செய்றாங்க. இப்படி வேலை செய்ற எம்ப்ளாயீஸ் போன வருடம் ஒரு செப்டம்பர் மாதம் மாதிரி ஒரு புரொடெஸ்ட் ஒண்ணு தொடங்குனாங்க. ஒரு 3 விஷயங்கள முன்னிறுத்தி இவங்களுடைய புரொடெஸ்ட் ஆனது தொடங்கிச்சு. அதுல முதலாவது கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு பெட்டர் வேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கோரிக்கைய வச்சாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு நீங்க குடுக்குற சம்பளம் பத்தல, எங்களுக்கு பெட்டர் வேஜஸ் வேணும் அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கைய ஒண்ணு வச்சாங்க. 2வது கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, வொர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு 11 ஹார்ஸ், 12 ஹார்ஸ் வொர்க் பண்ற மாரி இருக்கு. எங்களுக்கு ஒரு 8 ஹார்ஸ் வொர்க்கிங் டைம் வேணும். அத தாண்டி நாங்க வேலை செய்ய மாட்டோம். இப்படி வேலை செய்யறதுனால எங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் பாதிக்குது அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கைய அவங்க முன் வச்சாங்க. 3வது அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, இங்க வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு யூனியன் ஒண்ண நீங்க அமைச்சு தரணும் அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கைய அவங்க முன் வச்சாங்க. இவங்களுடைய இந்த 3 கோரிக்கையும் சாம்சங் நிர்வாகம் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இது ஒரு கட்டத்துல தீவிரமடைஞ்சு போன வருடம் அக்டோபர் மாதம் மாதிரி இங்க புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ அரெஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஆனது இருந்தது. ஒரு டென்ஸான சிச்சுவேஷன் அந்த சுங்குவார் சத்திரம் பகுதியில இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைட்ல வந்து நெறைய எம்ப்ளாயீஸ பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் இவங்க புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஒண்ணு நடந்தது. அத யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. இன்னொரு சைட் போலீஸ் அரெஸ்ட்லாம் நடந்தது. ஸோ ஒரு 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 பேனிக்கே செட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த சாம்சங் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் தெரிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருந்த மற்ற கம்பெனிஸ்ல வேலை செய்யற எம்ப்ளாயீஸுமே, ஒர்க்கர்ஸுமே இவங்களுக்கு ஆதரவா போராட்டத்துல இறங்குனாங்க. ஒரு டென்ஸான மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸா இவங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடந்து வந்த சூழ்நிலையில ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல ஒரு டிசிஷன இவங்க எடுத்திருக்காங்க. இதுல வந்து நாங்க எம்ப்ளாயீஸ்க்கு வேஜ் ஹைக் தரோம். அதாவது சம்பள உயர்வு தரோம் அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகம் ஒத்துட்டு இருக்காங்க. இது நிஜமாவே நல்ல ஒரு மூவ் தான். அவங்களுடைய இன்னொரு மிக முக்கிய கோரிக்கையான தொழிற்சங்கம் அமைக்கணும் அப்படின்றது உடனடியா நடக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நடந்தது. இப்போ அந்த விஷயத்தையும் நீங்க எங்களுக்கு நிறைவேத்தி குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த புரொட்டஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 எம்ப்ளாயீஸ பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. இப்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட எம்ப்ளாயீஸ மீண்டும் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி போராட்டக் குழு வந்து ஒரு கோரிக்கைய முன் வச்சிருக்காங்க. இவங்கள மீண்டும் வேலைக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி எந்த ஒரு கன்க்ளூஷனும் எட்டல. ஆனா வேஜ் ஹைக் தரேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸா நடந்து வந்த சாம்சங் போராட்டமானது இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. இதே மாரி சென்னையிலிருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.